ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு வராரு விஜய். அது மட்டும் இல்லாமல் காவேரி எதுவும் பேசாமல் அமைதியாக வரதை பார்த்த விஜய்க்கு மனசு கஷ்டமாகுது, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் யமுனா கிட்ட நிவின் பேசவே இல்லை, தன்னோட காதலை ஏற்றுக்காததுனால ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. மனசு ஒடிஞ்சு போய் என்ன பண்ணுறாங்க, தப்பான முடிவுக்கு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் நோட்டும் கொடுத்துட்றாங்க. இன்னும் எவ்வளோ தான் நம்ம பிளாக்மெயில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச நிவின் அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, உண்மையாலுமே ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிவின் என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. என் வீட்டில் யமுனா ரொம்பவே மயக்கத்தோடு இருக்குது. அங்கேருந்து வந்த நிவின் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் யமுனாவை தூக்கிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி இறங்கி வராங்க. என்ன காவேரி வீட்டாண்ட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க நான் தான் ஏற்கனவே சொன்னல, யமுனா தனியாக இருப்பா, வீட்டில் ஒன்றும் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, நான் அவ்வளோ போய் பார்க்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாரு. எங்கப்பா காவேரி எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா, அவங்க வீட்டில் யமுனா வந்து ஒண்டியாக இருக்காங்களா, மற்றவங்களாம் வந்து குமரன் நடிக்கிறாராம், ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு காவேரி சொன்னா, அதுக்காக தான் காவேரி அங்கே தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் யமுனா வந்து பார்க்குறாங்க. யமுனா ஆளையே காணோமே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பாட்டிலை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறாங்க. யமுனா பேசின அந்த வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் உடனே நிவினுக்கு கால் பண்ணி என்னாச்சு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா நிவினும் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பதட்டப்பட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அழுதுகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காவேரி அங்கே போனதுக்கப்புறம் தான் விஷயம் எல்லாம் தெரியுது. நிவின் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. சாரி காவேரி, இப்படிலாம் நடக்கும், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. காவேரி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. கிட்ட இப்போ யமுனா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டரும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ற விஷயம் கங்காவுக்கு தெரிய வருது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வராங்க. நிவின் கிட்ட காவேரி ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க, தயவு செய்து என் தங்கச்சியை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிவின் ஏற்றுக்கிறாரா இல்லையா அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.